வெல்கம் பேக் டு மை சேனல். என்னங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பூச்செடிகள்லாம் புதுசாக இலை விட்டு வராத மொக்கு வைக்காது இருக்கா? அப்போ இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற, அதாவது கீழே ஊற்றுற தண்ணியை தான் ஃபெர்டிலைசராக மாற்ற போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபெர்டிலைசர் ஊற்றுனதுக்கப்புறம் செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்கிறத ஷார்ட்ஸில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் சொன்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் இது தாங்க. ஒரு 3 நாள் புளிக்க வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் அரிசி கழுவுன தண்ணி, அரிசி வடித்த கஞ்சி ரெண்டையுமே சேர்த்துருக்கேன். ரெண்டையும் கலந்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருவேன். அரிசி கழுவுன தண்ணி நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரிசி வடித்ததையும் ஆற விட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பாருங்கள், அரிசி வடித்ததை நான் கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க சாப்பாட்டெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கணும். ஒரு மக்கில் அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசி கழுவுன தண்ணியோட கஞ்சியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் இல்லைனா இந்த மாதிரி பக்கெட்டில் ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. இந்த தண்ணியை ஊற்ற ஊற்ற செடிகள் நிறைய பூ வைக்கும். நம்ம எல்லா செடிகளுக்கும் ஊற்றலாம், அதனால பிரச்சனை இல்லை. 3 நாளைக்கு அப்புறம் புளிக்க வச்ச தண்ணி இந்த மாதிரி இருக்குங்க. இதை வாட்டர் பாட்டிலில் மாற்றிக்கலாம். நான் வந்துட்டு இது அரிசி கழுவுன தண்ணி டெய்லியும் வர்றதை சேர்த்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். அப்பப்போ செடிகளுக்கு ஊற்றுறப்போ ஊற்றிடுவேன். நம்ம மொதல் தடவை செடிக்கு ஊற்றுறப்பே நல்ல ஒரு மாற்றம் தெரியுங்க. செடியெல்லாம் புது இலைகள் விடும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காசே இல்லாத லிக்விட் ஃபெர்டிலைசர் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ பாட்டிலில் இந்த தண்ணியை நல்லா நிரப்பிக்கோங்க. நிரப்புனதுக்கப்புறமா இதை நம்ம செடிகளுக்கு தெளிக்க போகிறோங்க. கண்டிப்பாக பூக்காத செடி கூட நிறையா மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிக்கும். இதுக்கு இந்த வாட்டர் நான் தெளிக்கிறதுனால சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை வீக்லி ட்வைஸ் நீங்கள் செஞ்சுட்டே வரணும். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சதுக்கே நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இந்த மாதிரி பாட்டில் மேலே ஓட்டை போட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால் நானே இதை தயாரிச்சிட்டேன். இந்த தண்ணியை எப்படி தெளிக்கணும்னு பார்க்குறோம். முதல்ல செடிகள் மேலே இலைகள்லேருந்து கீழே வேர் வரைக்கும் படுற மாதிரி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதிகமாகவும் ஊற்றணுங்கிறது கிடையாது. செடிகள் அந்த பூக்கள் நனைஞ்சதுனா மட்டுமே போதுங்க. ஒரு 2-3 டம்ளர் வர மாதிரி ஒவ்வொரு செடிகளுக்காக தெளிச்சுட்டே வாங்க. நான் இது நிறையா ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் வச்சுருக்கேன். அதனால் எல்லா செடிகளுக்குமே தெளித்து விட்டுருக்கேன். இது தெளித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட். அது இன்னொரு வீடியோவில் போடுறேன் நான். ரோஜா செடிகள் தான் இதுக்கு மெயினுங்க. நல்லா பூத்து குலுங்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற கத்திரி செடி, தக்காளி செடி இதெல்லாம் பூ வைக்கிது. ஆனால் காய் பெருசாகவும் வர்றதில்ல, காய்க்கிறதும் இல்லை. அதனால் அதுகளுக்குமே எல்லாத்துக்கும் தெளித்து விட்ருக்குறேன். மிளகாய் செடிக்கும் தெளிச்சிருக்கிறேன். ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். இது குட்டி குட்டி பாவக்காய் போல இருக்குது. எப்போவுமே 2 மட்டும்தான் காய்க்குது. இதுகளுக்கு எல்லாத்துக்குமே தெளித்து விட்டுட்டேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே முறையை பயன்படுத்துங்க. உங்களோட செடிகளும் நிறையா பூக்கும்.